செம்மணியில் நடந்த சம்பவங்களை வெளிப்படுத்தும் சோமரத்ன ராஜபக்ச சிக்கப்போகும் முன்னாள் அரசியல்வாதிகள். ஒளிந்திருந்த ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோ சற்று முன் சரணடைந்தார். அனுர அரசு முயற்சி செய்கின்றார்கள், ஆனால் தோல்வி. மஹிந்த கொந்தளிப்பு. சமூக வலைதளங்களை பயன்படுத்துவோருக்கு போலீசாரின் எச்சரிக்கை. அமைச்சர் விஜித ஹேரத்துக்கு பங்களாதேஷில் நடந்த எதிர்பாரா சம்பவம். EPF என்ற பெயரில் ஊழியர்களின் பணத்தை திருடும் நிறுவனங்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை. சிறைப்பிடிக்கப்பட்ட வெனிசுலா ஜனாதிபதி இன்று நீதிமன்றில். தொடர்ச்சியாக செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள News1 அப்டேட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். சதோசா ஊழல் மோசடி விவகாரத்தில் தேடப்பட்ட நிலையில் தலைமறைவாகி இருந்த முன்னாள் அமைச்சர் ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோ குற்றப்புலனாய்வு பிரிவில் இன்று காலை சரணடைந்துள்ளார். பல குழுக்கள் அடங்கிய போலீசார் தீவிரமாக தேடுதல் நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த வேளையும் அவராக முன்வந்து சரணடைந்துள்ளார். சதோசா நிறுவனத்திற்கு சொந்தமான லொரியொன்றை தவறாக பயன்படுத்தியமை தொடர்பாக அரசாங்கத்திற்கு நிதி இழப்பை ஏற்படுத்தியதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பான விசாரணைகளுக்காக அவர் நிதி குற்ற விசாரணை பிரிவுக்கு இன்று அழைக்கப்பட்டுள்ளார். அவரது மகனும் சிறையில் இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. மாணவி கிருசாந்தி குமாரசுவாமி வழக்கில் பிரதான குற்றவாளியான மரண தண்டனை கைதி லான்ஸ் கோப்ரல் சோமரத்ன ராஜபக்சவை இந்த வாரம் காணாமல் போனோர் பற்றிய அலுவலக அதிகாரிகள் சந்திக்க திட்டமிட்டுள்ளனர். பாடசாலை மாணவி கிருசாந்தி குமாரசுவாமி படுகொலை, செம்மணி மனித புதைகுழி விவகாரம் உள்ளிட்ட விடயங்கள் தொடர்பில் மீண்டும் சுயாதீன விசாரணையை கோரி சோமரத்ன ராஜபக்சவின் மனைவி ஊடாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கு கடிதம் ஒன்று அனுப்பி வைக்கப்பட்டிருந்தது. செம்மணி மனித புதைகுழி தொடர்பான மேலதிக தகவல்களை பெறுவதற்கு சோமரத்ன ராஜபக்சவிடம் தகவல்களை பதிவு செய்யும் நோக்கில் இந்த சந்திப்புக்கு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 1996 ஆண்டு காலப்பகுதியில் இராணுவத்தினர் யாழ்ப்பாணத்தில் இழைத்த குற்றங்கள், வலிந்து காணாமலாக்கப்பட்ட சம்பவங்கள், மனித புதைக்குழிகள் மற்றும் அவற்றுக்கு பொறுப்பு கூற வேண்டியவர்களின் பெயர் விவரங்கள் உள்ளிட்ட பல்வேறு உண்மைகளையும் வெளிப்படுத்துவதற்கு தயாராக இருப்பதாக சோமரத்ன ராஜபக்ச அறிவித்திருந்தார். குறித்த பின்னணியில் இந்த விடயங்களோடு தொடர்புடைய சில உண்மைகளையும் எதிர்வரும் காலங்களில் சாட்சியம் வழங்குவதற்கு தான் தயாராக இருப்பதாக இந்த விடயங்களை உள்ளடக்கி கடந்த 2025 ஆண்டு அக்டோபர் மாதம் 4ஆம் திகதி வெலிக்கடை சிறைச்சாலையில் வைத்து சோமரத்ன ராஜபக்ச தமது சட்டத்தரணி முன்னிலையில் சத்திய கடதாசி வழங்கியிருந்தார். இவ்வாறானதொரு பின்னணியில் வெலிக்கடை சிறைச்சாலைக்கு சென்று காணாமல் போனோர் பற்றிய அலுவலகத்தின் அதிகாரிகள் கடந்த ஆகஸ்ட் மாதம் 18ஆம் திகதி சோமரத்ன ராஜபக்சவை சந்தித்த வேளையும் கடந்த நவம்பர் மாதம் 26 அல்லது 27ஆம் திகதி மீண்டும் அவரை சந்திப்பதற்கு சிறைச்சாலைகள் ஆணையாளரிடம் அனுமதி கோரியிருந்ததோடு எதிர்பாரா டிட்வா சூறாவளியை தொடர்ந்து அந்த சந்திப்புக்கான அனுமதி வழங்கல் தாமதமடைந்த நிலையில் மீண்டும் இந்த வார இறுதிக்குள் சோமரத்ன ராஜபக்சவை காணாமல் போனோர் பற்றிய அலுவலக அதிகாரிகள் சந்திக்க உள்ளதோடு இந்த குற்றங்களில் வெளிப்படுத்தலில் பல முன்னாள் அரசியல்வாதிகள் சிக்க உள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. அனுர அரசாங்கம் நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்ல எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் அவர்கள் தோல்வியையே சந்தித்து வருவதாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச சுட்டிக்காட்டியுள்ளார். டிட்வா சூறாவளியால் பாதிக்கப்பட்டவர்களுக்காக கொழும்பில் உள்ள ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன தலைமையகத்தில் நடைபெற்ற மத வழிபாட்டு நிகழ்வில் கலந்த பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போதே மஹிந்த ராஜபக்ச இதனை சுட்டிக்காட்டியுள்ளார். முக்கியமாக அரசாங்கம் எல்லா விடயங்களிலும் தலையிட முயற்சிப்பதன் மூலம் காரியங்களை குழப்பிக் கொள்கின்றது என்றும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். இந்த அரசாங்கத்திடம் சில நேர்மறையான விடயங்களை நாங்கள் பார்த்தாலும் பெரும்பாலானவை எதிர்மறையாக இருப்பதே பிரச்சனையாக உள்ளது என அவர் மேலும் தெரிவித்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது. சமூக வலைதளங்களில் போலீசாரின் பெயரில் பரப்பப்படும் போலியான அறிவிப்புகள் குறித்து பொதுமக்களை அவதானமாக இருக்குமாறு இலங்கை போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். போலீஸ் அறிவித்தல் என்ற பெயரில் பாதுகாப்பு அறிவுறுத்தல்களை உள்ளடக்கி பகிரப்படும் போலி செய்தி போலீஸ் திணைக்களத்தினால் வெளியிடப்பட்டது அல்ல என்றும் அது ஒரு போலியான தகவல் என்றும் போலீஸ் தலைமையகம் தெளிவுபடுத்தியுள்ளது. குறித்த செய்தியில் உள்ளடக்கப்பட்டுள்ள விடயங்கள், வாசகங்கள் மற்றும் வழிகாட்டல்கள் அங்கீகரிக்கப்படாதவை மற்றும் பொதுமக்களை திசை திருப்பும் நோக்கம் கொண்டவை என போலீசார் சுட்டிக்காட்டியுள்ளதோடு நம்பகமான செய்தித்தளங்களை மட்டும் பின்தொடரவும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இவ்வாறு உறுதிப்படுத்தப்படாத தகவல்களை பரப்புவது பொதுமக்களிடையே தேவையற்ற அச்சத்தை ஏற்படுத்துவதோடு நாட்டின் அமைதிக்கும் குந்தகம் விளைவிக்கும் என அவர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இலங்கையில் ஊழியர் சேமலாப நிதி பங்களிப்புகளை சரியாக செலுத்தாத நிறுவனங்களுக்கு எதிராக நடவடிக்கைகளை கடுமையாக்கியுள்ளதாக தொழில் அமைச்சு அறிவித்துள்ளது. இதற்காக தொழிலாளர் துறையின் இணையவழி முறைப்பாட்டு மேலாண்மை அமைப்பு மிகவும் பலப்படுத்தப்பட்டுள்ளதாக தொழில் அமைச்சின் செயலாளர் SM பியதிச தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக தற்போது ஊழியர்கள் தொழிலாளர் துறையின் அதிகாரப்பூர்வ இணையதளம் மூலம் நேரடியாக முறைப்பாடுகளை பதிவு செய்யலாம். தவறிழைக்கும் நிறுவனங்களுக்கு முதலில் முறையான அறிவித்தல் அனுப்பப்படும். அடுத்து நிறுவன பிரதிநிதிகளோடு நேரடியாக பேச்சு
பேச்சுவார்த்தை நடத்தி நிலுவைத் தொகையை மீட்க அதிகாரிகள் முயற்சிப்பார்கள் என தொழில் அமைச்சின் செயலாளர் தெரிவித்துள்ளதோடு அதற்கு பின்பும் நிறுவனங்கள் நிதி செலுத்த தவறினால் சட்ட ரீதியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு அபராதத்துடன் கூடிய நிலுவைத் தொகை வசூலிக்கப்படும் என அவர் தெரிவித்துள்ளார். 2015 ஆண்டு முதல் தற்போது வரை 22,450 நிறுவனங்கள் ஊழியர் சேமலாப நிதியை செலுத்துவதில் தவறிழைத்துள்ளதாக நிதியமைச்சு நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளதோடு சட்டத்தின் அடிப்படையில் ஊழியர்கள் தங்கள் மாத வருமானத்தில் குறைந்தபட்சம் 8% பங்களிக்க வேண்டும் என்றும் முதலாளிகள் 12% பங்களிக்க வேண்டும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. கொழும்பு பகுதியில் மசாஜ் நிலையம் என்ற போர்வையில் நடத்தப்பட்ட 2 விபச்சார விடுதிகள் போலீசாரினால் கடந்த வெள்ளிக்கிழமை இரவு வேளையில் சுற்றி வளைக்கப்பட்டுள்ளது. நடத்தப்பட்ட சுற்றி வளைப்பின் போது 7 பெண்கள் மற்றும் 2 முகாமையாளர்கள் கைது செய்யப்பட்டதோடு மகர நீதவான் நீதிமன்றத்தில் இருந்து பெறப்பட்ட தேடுதல் பிடியாணை அடிப்படையில் போலீசார் இந்த சோதனைகளை முன்னெடுத்துள்ளனர். மகர மற்றும் கிரிபத்குட பகுதிகளில் 2 சோதனைகள் மற்றும் சுற்றி வளைப்புகள் நடத்தப்பட்டுள்ளதோடு மகர மசாஜ் நிலைய முகாமையாளர் உட்பட 4 பெண்கள் மற்றும் கிரிபத்குட மசாஜ் நிலையத்தின் மேலாளர் மற்றும் 3 பெண்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த மசாஜ் நிலையங்களில் கைது செய்யப்பட்ட பெண்கள் 24 முதல் 45 வயதுக்குட்பட்டவர்கள் என்றும் அவர்கள் பொகவந்தலாவை, பேராதனிய, அம்பகஸ்தோவ, கோஹாரெல்ல, கோமாகம, கலனி மற்றும் ரன்பகுணுகம ஆகிய பகுதிகளை சேர்ந்தவர்கள் எனவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். தையிட்டி சட்டவிரோத திசவிகாரைக்கு முன் ஆர்ப்பாட்டம் செய்த வேலன் சுவாமிகள், சட்டத்தரணி சுகாஸ் உட்பட 15 பேருக்கு எதிராக மல்லாகம் நீதவான் நீதிமன்றத்தில் போலீசார் தாக்கல் செய்துள்ள வழக்கு இன்று நீதிமன்றத்தில் எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது. மத தலைவரான வேலன் சுவாமியை போலீசார் கையாண்ட அணுகுமுறை, அவருக்கு எதிராக போலீசாரால் பிரயோகிக்கப்பட்ட வன்முறைகள் போன்றவை நீதிமன்றத்தில் சட்டத்திறனிகளால் சுட்டிக்காட்டப்படும் என்றும் சூடான வாத பிரதிவாதங்கள் இடம்பெறும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. அமெரிக்க படையினால் கைது செய்யப்பட்டு நாடு கடத்தப்பட்டுள்ள வெனிசுலாவின் ஜனாதிபதி நிக்கோலஸ் மதுரோவையும் அவரது மனைவியையும் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதோடு நியூஜோக்கில் உள்ள நீதிமன்றில் இன்று முன்னிலைப்படுத்தப்பட உள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளது. அமெரிக்காவுக்கு போதைப் பொருட்களை கடத்தி உள்நாட்டு பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்துவதாக வெனிசுலா ஜனாதிபதி நிக்கோலஸ் மதுரோ மீது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தொடர்ந்து குற்றம் சாட்டி வந்த நிலையில் வெனிசுலா மீது கடந்த நள்ளிரவு திடீர் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. வெனிசுலாவின் தலைநகர் கராகாஸ் உட்பட பல்வேறு பகுதிகளில் அமெரிக்கா வான்வழி தாக்குதலை நடத்தியது. வெனிசுலாவில் அமெரிக்க ராணுவம் நடத்திய வான்வழி தாக்குதலில் 40 பேரின் உயிர் பறிபோயுள்ளது. தொடர்ந்து அந்த நாட்டு ஜனாதிபதி நிக்கோலஸ் மதுரோ மற்றும் அவரது மனைவி சிலியா புளோரஸ் ஆகியோரை அமெரிக்க படைகள் கைது செய்து நாடு கடத்தியதாக டிரம்ப் வெளிப்படுத்தியுள்ளார். மதுரோ கைது செய்யப்பட்டு கண்கள் மற்றும் காதுகள் மூடியவாறு அழைத்து செல்லப்படும் புகைப்படத்தையும் டிரம்ப் பகிர்ந்திருந்தார். நியூஜோக்கில் உள்ள ஸ்டீவர் ஏர் நேஷனல் ஹார்ட் தளத்தில் மதுரோவை நாடு கடத்தி செல்லப்பட்ட விமானம் தரையிறக்கப்பட்டது. அமெரிக்க தடுப்பு காவல் மையத்திற்கு அழைத்து செல்லப்பட்ட நிக்கோலஸ் மதுரோ அழைத்து சென்ற படை அதிகாரிகளுக்கு புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டே உள்நுழைந்துள்ளார். இவ்வாறான பின்னணியில் வெனிசுலாவின் ஜனாதிபதி நிக்கோலஸ் மதுரோ மற்றும் அவரது மனைவி ஆகியோரை இன்று நீதிமன்றில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. பங்களாதேஷ் முன்னாள் பிரதமர் பேகம் ஹாலிதா ஜியாவின் இறுதி சடங்கில் கலந்து கொள்ள சென்ற வெளியுறவு அமைச்சர் விஜித ஹேரத்துக்கு பல எதிர்பாரா சம்பவங்கள் நடந்துள்ளது. பங்களாதேஷ் சென்றிருந்த போதும் இறுதிச் சடங்கில் கலந்து கொள்ளவில்லை என தெரிய வந்துள்ளது. அமைச்சரை ஏற்றிச் சென்ற விமானம் 31ஆம் தேதி காலை 9:20 மணிக்கு பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் இருந்து புறப்பட்டு மதியம் 1 மணிக்கு டாக்காவில் தரையிறங்கிய நிலையில் பிற்பகல் 2 மணிக்கு ஆரம்பிக்க திட்டமிடப்பட்டிருந்த இறுதி சடங்குக்கு செல்ல அவருக்கு சுமார் 1 மணி நேரம் மீதமிருந்துள்ளது. விமான நிலையத்தில் அவருக்கு போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்பட்டிருந்தாலும் மறைந்த பிரதமருக்கு அஞ்சலி செலுத்த ஏராளமான மக்கள் கூட்டம் கூடியிருந்ததால் அமைச்சர் ஹேரத்தை ஏற்றிச் சென்ற வாகனம் அணிவகுப்பு முன்னே செல்ல முடியாமல் போயுள்ளது. இவர் மாத்திரமல்லாது இந்தியா, நேபாளம், மாலைதீவு மற்றும் பூட்டான் ஆகிய நாடுகளை சேர்ந்த அமைச்சர்களும் இதே போன்ற சூழ்நிலைகளை எதிர்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. போதைப் பொருள் தொடர்பான குற்றச்சாட்டுகளோடு தொடர்புடைய 500 காவல்துறை அதிகாரிகள் மீது ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை மா அதிபர் பிரியந்த வீரசூரிய தெரிவித்துள்ளார். பகலகம காவல்துறை கல்லூரி பயிற்சி பெறும் காவல்துறை அதிகாரிகளுக்கான பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்ட போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளதோடு குற்றம் சாட்டப்பட்டவர்களில் ஒரு குழுவினரை பணி நீக்கம் செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். இதேவேளை நாடளாவிய ரீதியில் முன்னெடுக்கப்பட்ட போதைப் பொருள் தடுப்பு நடவடிக்கையின் போது பலர் கைது செய்யப்பட்டுள்ளதோடு அவர்களிடமிருந்து பல வகையான போதைப் பொருட்களும் கைப்பற்றப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.